கட்டிக்கொண்டு திரும்பி பார்த்தா தவத்துக்கு போறவன் சும்மா போகாமல் என் மனைவியிடம் தகாத முறையில் நடந்திருக்கிறான். என்ன இது செய்கிறேன் பாருடா. சல்லாசி பயிலே சொல்லடா. சல்லாசி பேடி பயிலே உன் தேவியை தாய் என்று தங்கை என்று என் சொல்லை கேளாமல் அவள் என் தாகத்தை சீர்திருத்து போய் என்று சொன்னார். டேய், நீ தாய் தந்தை என்று சொன்னையா? அவள் என்ன கோலத்தில் இருக்கிறார் வந்து பாருடா. நான் உனக்கு ஒரு நீதிகளை சொல்கிறேன் கேளு மன்னா. உங்கள் தேவி எந்த தாயா எனக்கு தாயாயிற்று. ஆமா, நான் ஒரு குறையும் அறியேன். அப்படியா? அப்படி இருக்க உன் வழியை பார்த்து செல்லும் முன்னா பேரண்டா. சடாசி பையனே, தாய் என்று தந்தை என்று சும்மா சொல்கிறாயா? என் மனைவி என்ன கோலத்தில் இருக்கிறார் நீ பாருடா. ஓ மரரா, அது மட்டுமல்லாமல் என் சிந்தை தண்ணில் இந்த பாதம் அந்த ஈசனின் பாதம் நான் ஜெபித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். எனக்கு இடையூறு செய்யாமல் எனக்கு வழிவிட்டு அப்புறம் போய்விடு. அது மட்டுமல்லாமல் தாய் என்றே தங்கை என்றே தாய் என்று தங்கை என்று அவள் அவன் தாகத்தை தீர்த்து விட்டு போய் என்று சொன்னான். அது மட்டுமல்லாமல் நீயும் அவளை பேச்சு கேட்டு கிளைமோத்த போக வேண்டாம். எனக்கு வழிவிட்டு சொல்லுமண்ணா பேரண்டா. மரியாதையான சொன்னாராச்சு. தாய் என்றே தந்தை என்று என்னிட சொல்கிறாயா? சீக்கிரம் மரியாதையாக தெரிவிப்பான். அது மட்டுமல்லாமல் தெரிஞ்சாதியின் பேச்சை கேட்டு
நீ பிழை மோசம் போக வேண்டாம். எனக்கு வழிவிட்டு அப்புறம் போய்விடு அண்ணா பேரண்டா. சொன்னால்தான் உனக்கு வழி விடுமா? அது மட்டும் அல்லாமல் அந்த வங்கியாளின் பாட்டை நீ வாங்காதோ. என்னடா, கண்ணாசி பையன். இந்த வங்கியாளின் பேச்சை கேட்டு ஆ, நீ வைகுந்தம் செல்ல வேண்டாம். அப்படியா? எனக்கு வெளிவிட்டு ஓரமாக போய்விட்டேன் அண்ணா. அவர் அண்ணன் இவர் தம்பி அண்ணன் பொண்டாட்டி என்ன வேணும்? அண்ணி, ஆ? அடியே கண்ணாசி பையன். சொல்லுமா பேரண்டா? ஐயா கேளுங்க. நாளைக்கு தப்பை ஒத்துக்கோ. இல்லாவிட்டால் உன்னை யமபதி சேர்த்து விடுவேன். சீக்கிரம் தெரிவிப்பாய். அண்ணன் ஆனா பேரண்டா, சொல்லடா. நான் ஒரு கதை சொல்கின்றேன். இந்த வஞ்சியாவளி பேச்சை கேட்டு மீன் மோசம் போக வேண்டாம். அந்த சூப்ப நகையை பேச்சை கேட்டு ராவணன் தன் ராவணன் மாண்டான். மிஞ்சிய சேனைகளையும் மூல பலத்தையும் அனைத்தையும் இழந்தான். அது மாண்டு போவதை அவன் மாண்டு போனதை அறிவையா அம்மா? அடியே கண்ணாசி பையன். நீ என்ன சொன்னாலும் நீ செய்த தப்பை ஒத்துக்கொண்டதான் உன்னை விடுவேன். சீக்கிரம் தெரிவிப்பாய். போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த பேரண்டா சொல்லடா கண்ணாசி பையன். 100 தத்துவம் ஆ, 6 பிழையம் சொல்லி பொருள் ஆ, இனிமேல் நான் பொறுக்க முடியாது. அப்படியா? வர பார்க்கலாம்.